26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். அதான் யாரோ சொன்னாங்களாம் வீட்டில் செனடாப் ரோட்டில் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தலைவர் தோற்று போவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஜெயலலிதா எம்ஜிஆர்ட்ட தோற்றுனா அது வேறு விஷயம். ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தோற்றீங்கன்னு எதிர்பார்க்கல. காம் வின் த ரேஸ்ன்ற மாதிரி உதயநிதி என்ன தாக்கி பேசினாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தால் பாருங்கள், அது நிச்சயமாக ப்ரைஸ் வருது. ஒரு கூல் மேன் இருக்கா மிஸ்டர், எப்படி தோனியை மிஸ்டர் கூல்னு சொல்லுமோ பாலிடிக்ஸில் ஒரு கூல் வந்துட்டார். நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா லாவணி சண்டை போட்டு தான் பழக்கம். அதிமுக திமுக யாராக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார் இன்றைக்கி. அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தமிழ்நாடு சட்டசபை பார்த்திராத விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்துருக்கு. சார், தமிழ்நாட்டில் வந்து பாஜக பேக்டோர் வழியாக வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சார். அதனால தான் நீங்கள் வந்து பழனிசாமிகிட்ட பேசி திரும்ப முதலமைச்சராக்கணும்னு பிளான் பண்ணிங்களா? உங்களோட பர்மிஷனோட தான் கூட்டணி கட்சிகள் அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஆமாம். அப்போ நீங்கவே விஜயை எதிர்த்து தீய சக்தின்னு சொன்ன விஜயை ஆதரிக்கிறீங்களா, இல்லை உங்கள் பி டீம் விஜய் ஆதரிக்கிறதா? விஜய் உங்கள் டீமாக நடத்த கேள்வி வருமே. அப்போ தமிழ்நாட்டில் நாளைக்கு பிராமணங்களை அடிச்சு வரட்டுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு விஜய் எதிர்பார்க்க சொல்லி அது அப்படிதான். வெங்கட்ராமனுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அவர் கூற விரும்புவது, ஒரு பார்ப்பனியருக்கு நீங்கள் எப்படி கல்வித்துறையை கொடுக்கலாம்? பார்ப்பனியர் எம்எல்ஏ ஆக்கின விஜய் ஏன் ஆதரிச்சிங்க? சரி, பார்ப்பனியர் எம்எல்ஏ ஜெயலலிதாவே ஒரு பிராமின் சார், அவங்க கூட விசிக கூட்டணி இருந்திருக்காங்க சார். அப்போ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நாளைக்கு அவர் டெல்லியில் போய் மோடியை பார்த்து 2 பேரும் கட்டி பிடிச்சி மோடி அவர் கேட்காத அளவுக்கு வாரி வழங்கி, நிதியை வாரி வழங்கி தமிழ்நாடை வந்து சரி பண்ணுறேன்னு சொன்னார்னா, அப்போ மோடியை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க விசிக சொல்லிடுச்சுங்க நான் பிரதமரெல்லாம் பார்க்க மாட்டேன்னு விஜய் சொல்ல வச்சுருக்கீங்களா? விஜய் இஸ் நாட் an idiot. அவர் கற்று தேர்ந்த அரசியல் ஆகிட்டார். ஒரு 2 வருஷத்தில் அரசியலை கற்றுட்டார் அவர். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபைட்டு. ஒரிஜினல் ஏதிமுக அது வெளியில் நடக்கும். கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன், யார் உண்மையான அதிமுக, யாருக்கு மெஜாரிட்டி நம்பர் இருக்குது, போய் செல்லார் யார், இதெல்லாம் நடக்க போகுது. சசிகலா உள்ளே இழுப்பதன் மூலமாக வேலுமணி என்ன பிளான் பண்ணுறாருன்னா, சசிகலா வாஸ் ஒன்லி அப்பாயிண்டட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம். நல்லா யோசிச்சு பாருங்க. 2ஆம் கட்ட தலைவர் அதிகமாக அப்செட்டாக இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான், அதிமுகவோட. ஓகே, அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. போக போக இந்த விரிசல்கள் அதிமுக அளவுக்கு திமுக வரதா, இல்லை அதை ஃபெவிகால் போட்டு ஒட்டி சரி பண்ணுவாங்களாங்கிறது உதயநிதி ஸ்டாலினோட இல்லை ஸ்டாலினோட கையாடல் பொறுத்து இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஒரு பெரிய வெற்றி, ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத வெற்றி. முதலமைச்சராக, அதுக்கப்புறம் அமைச்சரவை பதவியேற்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் சட்டசபையில் நடந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதிமுக 2ஆ பிரிந்து ஒரு பிரிவு விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பேக்ரவுண்டில் என்ன சார் நடந்துச்சு? முதல்வராக வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் விஜய் ரொம்ப காமாக இருந்தார். இல்லாட்டி ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு எதிர் பதில் போட்டு தாக்குதல் நடத்தி பதிலுக்கு பதில் ரிப்ளை கொடுத்து கூல் அண்ட் காம் வின் த ரேஸ்ன்ற மாதிரி உதயநிதி என்ன தாக்கி பேசினாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தார் பாருங்கள், அது நிச்சயமாக ப்ரைஸ் வருது. ஒரு கூல் மேன் இருக்கா மிஸ்டர், எப்படி தோனியை மிஸ்டர் கூல்னு சொல்லுமோ பாலிடிக்ஸில் ஒரு கூல் வந்துட்டார். நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா லாவணி சண்டை போட்டு தான் பழக்கம். அதிமுக திமுக யாராக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார் இன்றைக்கி. அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தமிழ்நாடு சட்டசபை பார்த்திராத விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். முதல் விஷயம், ஸ்டாலின் இல்லாத ஒரு சட்டசபை, கலைஞர் இல்லாத சட்டசபை இருந்ததில்லை. ஆனால் அவர் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டா தான் அவர் ஸ்டாலின் இல்லாத சட்டசபை. ரெண்டாவது, எதிர்கட்சியாக உட்கார்றது திமுகவுக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு அனுபவம் இல்லை, நிறைய முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் எஃபெக்டிவ் எதிர்கட்சியாக ஆளுமைகள் இல்லாத ஒரு துரைமுருகன், ஸ்டாலின் போன்ற ஆளுமைகள் இல்லாத எதிர்கட்சியாக பார்க்க முடியுது. உதயநிதி இன்னைக்கு பேச்சை பார்த்தீங்களே? உதயநிதி பேச்சில் ஸ்டஃப் வந்து ஓரளவுக்கு இருக்கே தவிர
அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எங்களோட தயவுல நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்றதை அண்டர்லைன் பண்ணிட்டார். ஆமா, காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ இல்லாட்டி விஜயால ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே? Correct தான். திமுக கூட்டணி கட்சிகளுடைய தயவுலின் காரணமாக தான் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு நீங்க அப்படின்னா நீங்க ஆதரிச்சுட்டு ஏன் வெளிநாடு பண்ண ஆதரிச்சுட்டு போங்களேன். திமுக ஆதரிக்க முடியாது சார், அவங்க தோழமை கட்சி சார், அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மதிப்பு அப்போ இருக்குல்ல. வந்து திமுக தயவுல தான் விஜய் இருக்குங்கிறத விஜய் ஒத்துக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. விஜய் ஆமா நான் அவரால ரியாக்டே பண்ண முடியலையே சார். பண்ண போறாரு. உதயநிதி வந்து ரொம்ப காட்டமா இன்னைக்கு சட்டசபையில பேசியிருக்காரு. காட்டமா பேசியிருக்காரு. சிஎம் போறதுக்கு முன்னாடி சோஃபா போகுது, புஷ்பா பட பாணியில வந்து ஆட்சி பண்றீங்க அப்படிங்கிற டோன்ல வெளுத்து வாங்கியிருக்காரு உதயநிதி. எதிர்கட்சி தலைவர்னா அவர் பணி அவர் பண்றாரு. ஓகே, நீங்க உதயநிதியே குறை சொல்ல முடியும். உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசினா குறை சொன்னேன். ஏன்னா வெளியில பேசினா 50 கேஸ் வரும். சட்டசபையில் பேசினா உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிவிலேஜ். சோ கேஸ் என்ன வேணா வர பேசலாம். உங்களுக்கு இப்போ கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அப்படியா? பயந்துட்டு வெளியில 50 கேஸ் இருக்கு அவர் மேல. நார்த் இந்தியா முழுக்க இருக்கு. அவர் இன்னும் அதுக்கு உயிர் கொடுக்குறேங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து சிறுபிள்ளைத்தனமானதுன்னு விட்டாங்க. அது போட்டோம். அதை விட இன்னைக்கு பேசின பேச்சு வந்து எஃபெக்டிவ். ஒரு எதிர்கட்சினா என்னங்க சும்மா வேடிக்கை பார்க்க முடியும்? அதெல்லாம் அரசியல் பண்ணி ஆகணும். அரசியல் பண்ணார். ஆனால் அது அவர் அரசியல் செய்ய அந்த புரிதல் எல்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறது. ஓகே, ஏன்னா உங்களோட பர்மிஷனோட தான் இந்த கூட்டணி கட்சிகள் அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஆமாம். அப்போ நீங்கவே விஜயை எதிர்த்து தீய சக்தின்னு சொன்ன விஜயை ஆதரிக்கிறீங்களா, இல்லை உங்கள் பி டீம் விஜய் ஆதரிக்கிறதா? விஜய் உங்கள் டீமாக நடத்த கேள்வி வருமே சார். தமிழ்நாட்டில் வந்து பாஜக பேக்டோர் வழியாக வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சார். அதனால தான் நீங்கள் வந்து பழனிசாமிகிட்ட பேசி திரும்ப முதலமைச்சராக்கணும்னு பிளான் பண்ணீங்களா? விஜய் வந்துடக்கூடாதுன்னு திரும்ப முதலமைச்சராக்கலான்னு ஸ்டாலின் வந்து எடப்பாடிகிட்ட தூது போன விஷயத்த வேலுமணி உடைச்சிட்டார். அது நமக்கு அப்பயே வந்த விஷயம்தான். சிபி சண்முகம் பேசலன்னா சிபி சண்முகம் உடைச்சார். ஏன் பேசலன்னா திரைமறைவு ரகசியங்கள் சில வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினிகாந்த் மேட்டர் மாதிரி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஷிண்டுல உடச்சு எழுதியிருக்காங்க. அவங்க சோர்ஸ் கிடைச்சிருக்கு, தப்பு கிடையாது. ஆகவே திருமாவை தலைவராக்கினா கூட அவர் உங்கள் ஆள் தானே, டிஎம்கே தானே, உங்கள் கூட்டணி தலைவர் தானே. அப்போது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திருமாவளவன், செகண்ட் சாய்ஸ் விஜய்னு முடிவு பண்ணிட்டீங்களா? செகண்ட் சாய்ஸ் எடப்பாடி சார். எடப்பாடி சொன்னாராமே திருமா முதலமைச்சரான நான் துணை முதலமைச்சரானு சொல்லிட்டாராம். அதுதான் வேலுமணி இவங்கெல்லாம் ரொம்ப கோச்சிக்கினாங்க. இல்லை, திருமா முதல்வர் ஆகிறத வந்து எடப்பாடி விரும்பல போல இருக்கு. அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு போல. முதல்ல சொன்னாரா திருமாவுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறேன் வர சொல்லுங்கன்னு. ஓகே, ஸ்டாலின் சொன்னா அது ஒத்து வராதுங்க. அப்போ உங்களை உட்கார வைக்க நாங்கள் எங்கே வரணும்? திமுக ஆதரிக்கணும்னா திருமா வந்தால் தான் முடியும். முதல் பட்டியலில் இருக்கிற முதலமைச்சராக வரலாங்கிறது. திமுகவுக்கு என்னென்னா இந்த அளவு பட்டியலினத்த ஒரு வாக்குகள் திமுக சுத்தமாக வாஷ் அவுட். ஆமாம், எல்லாம் விசில் போட்டாங்க. திருப்பி அந்த வாய்ப்பை மீட்டெடுக்கணும்னா என்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருவரை நான் முதலமைச்சராக்கினேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலினுக்கு கொஞ்சமாக சிம்பத்தி வரும். ஏன்னா இது திருப்பி பார்லிமெண்ட் தேர்தல் இதே மாதிரி தான் டிஃபிகல்ட்டாக போகுது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு திறமையான அரசியல்வாதி. ஸ்டாலினுக்கு குறை சொல்ல முடியாது. திருமாவை முன்னிறுத்துவதன் மூலமாக பட்டியலின வாக்குகளை பெற முடியுமான ஓரளவுக்கு பெற முடியும். அது சில பேர் சொன்னாங்க பட்டியலின வாக்கு திருமாவே போல பாடினாங்க. இனிமேல் ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் எடப்பாடி சொன்னாரா நான் முதலமைச்சராக அவரை துணை முதலமைச்சராக்குங்க. அதுக்கு ஸ்டாலின் சொல்ல உங்களை முதலமைச்சர் நாங்கள் எங்கே வரணும்? நம்ம 2 பேரும் ஆர்ச் எனிமி, காமனாக ஒருத்தர போகிறத நான் ஆதரிக்கிறேன். அது பேச்சு அப்படியே கட் ஆகிடுச்சு. இந்த நியூஸ் எல்லாம் வேலுமணிக்கு போய் அப்புறம் வந்து விஜயபாஸ்கருக்கு போய் அவங்க ரிவால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? தனிமரம் தோப்பாகாது. ஓபிஎஸ் தனிமரமாக இருந்தார். திமுகவில் சேர்ந்து இப்போ எம்எல்ஏ உட்காந்துட்டார். முன்னாள் முதலமைச்சர்ன்ற பேரில் அவர் ஒரு பொறுப்பு அங்கீகாரம் கிடைச்சது. முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த எடப்பாடி தனிமரம் ஆயிட்டார். அன்னைக்கு 12 பேர் தானே, 22 பேர் இருக்காங்க சார். 22ல 3வது 4வது இடத்து தள்ளப்பட்டீங்க. உங்களால் வளர்க்கப்பட்ட வேலுமணியே உங்களை இது மாதிரி பண்ணிட்டாரே. ஸோ எடப்பாடி முதுகுல வேலுமணி குத்திட்டாருன்னு எடுத்துக்கலாமா? எடப்பாடி முதுகில் குத்துனாங்கிறத விட ரியாலிட்டி தெரிஞ்சு. ஏன்னா வேலுமணி என்ன சொன்னாரா, இப்படியா போச்சுன்னா நாளைக்கு திமுகவில் மர்ஜி பண்ணாலும் பண்ணுவார் எடப்பாடி, டீல் போட்டுருவார் ஸ்டாலினோட. அம்மா ஆன்மா மன்னிக்காது, எம்ஜிஆர் ஆன்மா மன்னிக்காது. ஜெயலலிதா அந்த முடிவு எடுத்தானா கட்டுப்பட்டுருப்போம். எடப்பாடி யார் அப்படின்னு கேட்டாலும் அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா?
இல்ல நாமினேட்டட் தலைவர் தான். ஆமா சார், அவர் கூட தான் சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல தான் சார், அவர் கூட அமைச்சரவையில ஜாலியா இருந்தீங்களே. ஆமா, அமைச்சர்கள் ஓபிஎஸ் கூட ஜாலியா இருந்தாரு. ஆமா சார், எதிர்க்கட்சியில யார் ஜாலியா இல்ல சார், எதிர்க்கட்சியில ஜாலியா செந்தில் பாலாஜி கூட ஜாலியா இருந்தாரு. ஆமா சார், எதிர்க்கட்சியில இருந்தீங்களே சார். அப்புறம் ஏன் சார் இப்போ சார் ஒரு மனிதனை வந்து தோல்வியில தான் சார் தாங்கி பிடிக்கணும்? அவர் ஒரு பெரிய தோல்வியில இருக்காரு, அவருக்கு பக்கபலமா நீங்க இருந்திருக்கணும். நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு தோல்வியில இருக்கும்போது அவர் முதுகுல குத்துறது நியாயமா சார்? தோல்வியில இருக்கவன்னு வந்து பாஜக குற்றம் சொல்லாம இருக்கீங்களா? இல்ல எடப்பாடி எந்த ஒரு இடத்துலயும் பாஜக தான் தோல்விக்கு காரணம் எடப்பாடி சொன்னாரா? நான் சொல்லல, சிபிஎஸ் சொன்னாரு நாங்க கூட்டணி விட்டு வெளில வரனாரு. அது வந்து சிபிஎஸ் தானே வந்து பாஜக எதிர்த்து பேசினாரு, இபிஎஸ் எதிர்த்து பேசினாரா? நீங்க சிவிஎஸ் அடிக்கணுமா வேண்டாமா சார்? கட்சியே உடைஞ்சிருச்சு சார், கட்சியே உடைஞ்சு போயிடுச்சு சார். நான் முதல்ல சொன்னேன், தேர்தலுக்கு பிறகு 2 கூட்டணி உடையும், கரெக்டா போச்சு. 2 கூட்டணியும் உடைஞ்சு அடிக்கடி சொன்னேன், எல்லா டிவி சேனல்லையும் சொன்னேன். அதிமுக உடைஞ்சிருச்சு. அதிமுக என்னன்னா இதற்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, ஆனா டெல்லி சக்தி இருக்கா சார்? கண்டிப்பா டெல்லி சக்தி. இந்த கட்சி உடைப்புக்கு பின்னாடி பாஜக இருக்காங்களா? பாஜக என்ன காரணம் சொல்றேன். விஜய் இங்க வந்து 108 இடங்க பிடித்து முதல் தனிப்பெரும் கட்சியா வர நேரத்துல அமித்ஷாவோட மோடியோட போக்கஸ் டெல்லியில இருந்தது. சாரி, கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். அமித்ஷா மோடியோட போக்கஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது. ஏன்னா அந்த அம்மா நாற்காலி விட்டு இறங்க மாட்டேன், போராட்டம் பண்ணுவேன்ட்டு. அவர் மோடி சொன்னாலும் அந்த அம்மா இழுத்து தரத்தரந்து போட முடியும், சிம்பத்தி வந்துடும், அதனால் விட்டு பிடிக்கலாம். அவங்க ஃபோக்கஸ் அங்கே இருந்தது. அதுக்குள்ளே இங்கே கிளவராக காங்கிரஸ் போய் பூத்துட்டாங்க. எங்க சவுத் இந்தியாவிலேயே காங்கிரஸ் வரத்துக்கு எங்கே விரும்புவாங்களா பிஜேபி? இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களே. இப்போ பாண்டிச்சேரியில் ரவுட்டடு, கம்ப்ளீட்லி வாஷ் அவுட்டு. கேரளாவில் வந்தாச்சு, தெலுங்கானாவில் வந்தாச்சு, கர்நாடகாவில் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் வந்து எங்கள் ஆட்சின்னு சொன்னாங்கன்னா ராகுல் காந்தி வந்ததே அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் கவர்னர் பெருந்தன்மையே நடந்துட்டார், ஒன்றும் அப்ஜெக்ட்லாம் பண்ணல. சில பேர் சொன்னாங்க கவர்னர் மனசை வச்சுருந்தா ராகுல் காந்தி இறக்கி இருக்கலாம் கீழே. ஏன்னா பதவியேற்பு விழாங்கிறது எல்லாரும் வந்து மேலே உட்கார முடியாது, அது சில பேர் தான் உட்கார முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம் பிரதமர் எப்படி உட்கார்ந்தாருன்னு கேட்கலாம். வெஸ்ட் பெங்கால் பிரைம் மினிஸ்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காங்கிரஸ் பிரசிடென்ட், காங்கிரஸ் லீடர். கூட்டமை கட்சிகள்லாம் வந்து உட்கார முடியாது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. எனவே தட்ஸ் ஓகே, முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. காங்கிரஸ் உள்ளே போனதுக்கு அப்புறம் அமித்ஷா முடிச்சிட்டாரு. ஸோ காங்கிரஸ் விஜய் கூட்டணி வந்து பாஜகவுடைய தூக்கத்தை வந்து கெடுத்துருச்சா சார்? கண்டிப்பாக கெடுத்துருச்சு, கண்டிப்பாக கெடுத்துருச்சு. ஏன் சார் காங்கிரஸ் வெறும் சின்ன கட்சி தானே சார் தமிழ்நாட்டில்? சின்ன கட்சி இல்லைம்மா, அவங்க வளர்றதுக்கு விஜய் உதவலாமாங்கிறது அவங்க எண்ணம். சரி, இது வரைக்கும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி போய் சேர்ந்துருக்கலாம். ஓகே, ஒன்று கண்ணு வச்சு என்ன தான் பண்ண முடியும்? இல்லை சார், மோடி வந்து திமுக மேலே அந்த அளவுக்கு கரிசனப்பட்டு பேசியிருக்காரு பெங்களூர்ல. ஆமாம், பார்த்தீங்களா, திமுக முதுகில் காங்கிரஸ் குத்திருச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற டோனில் வந்து மோடி பேசியிருக்காரு. திமுகவா காங்கிரஸான்னு கேட்டீங்கன்னா முதல் எதிரி காங்கிரஸ் சொல்லுவார். அங்கே அந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்கணும். ஓகே, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவை திட்டாமல் போகும். இவர் ஒன்றா திமுக தனியாக திட்டிப்பார், மோடி ஒன்றா திமுக தனியாக திட்டிப்பார். காங்கிரஸா திமுக ஆதரித்து காங்கிரஸ் திட்டுவார். ஸோ என்ன செய்யப்பட்டது? நடுவில் வேலுமணி கூப்பிட்டாங்க ஹோம் மினிஸ்டர் டெல்லியிலேருந்து. இது என்னோட டெல்லி தகவல், பக்கத்தில் இருந்தாலும் கேட்கக்கூடாது. டெல்லியில் கூப்பிட்டு கேட்டு போய் நீங்கள் ஆரம்பிங்க உடைங்க. விஜய் என்ன சொல்லப்பட்டதா, வேலுமணி உங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டார், உங்கள் கூட கூட்டணியில் வரமாட்டார், ஸ்டாண்ட் பையாக இருப்பார். ஸ்டாண்ட் பையாக இருப்பார். விஜயோட கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க? காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்காங்க, இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, முஸ்லீம் லீக் இருக்காங்க. காங்கிரஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு தொந்தரப்பட போகிறது. ஏன்னா செல்வ பெருந்தகை ஓரம் கட்டியாச்சு. இப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர், நம்ம சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோழங்கர்லாம் கை ஓங்கி போச்சு. அவங்க விஜயோட நண்பர்கள் கப்சிப் அப்படின்னா 5 பேரும் குவைட் ஆகிடுவாங்க. தாரக கட்பட்டுக்கு மந்திரின்னு கேட்டாங்களாம், கொடுக்கும்போது கொடுக்கப்படாத விஜய் வாங்கி மூடிட்டாங்க. காங்கிரஸால் சொல்ல கிடையாது. கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே வந்து சொல்லப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில இருந்து ஆதரவு. அது இல்லாமல் அவங்க தொழிலாளர் விரோத போக்கு கடைபிடித்தா மட்டும்தான். அது கூட 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில் கப்ஷிப் கபர்தார் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் மைண்டாக போயிடுவாங்க. விசிகேவால் தான் தலைவலி வருமானு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி விசிகா தான். என்ன சார் தலைவலி கொடுக்க போகிறாங்க? ஆரம்பித்து வன்னியார் ஆரம்பித்தார். அப்புறம் வெங்கட்ராமனை வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக போட்டதுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. ஒரு முதலமைச்சர் பெரகேட்டிவ். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து நாளைக்கு பிராமணிங்களாம் அடித்து வரட்டுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு விஜய் எதிர்பார்க்காருமே சொல்லி அது அப்படிதான். வெங்கட்ராமனுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அவர் கூற விரும்புவது, ஒரு பார்ப்பனியருக்கு நீங்கள் எப்படி கல்வித்துறையை கொடுக்கலாம்? பார்ப்பனியர் எம்எல்ஏ ஆக்கின விஜய் ஏன் ஆதரிச்சிங்க? சரி, பார்ப்பனியர் எம்எல்ஏ ஜெயலலிதாவே ஒரு பிராமின் சார், அவங்க கூட விசிக கூட்டணி இருந்திருக்காங்க சார். அப்போ இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க.
ஒரு கட்சி அமைச்சர் பதவி கொடுக்கறது முதல்வரோட தனிப்பட்ட விருப்பம். யாருக்கு வேணா அப்படி பார்த்தீங்கன்னா திமுக என்னைக்கு பட்டியலின மக்களை சபாநாயகர் போஸ்ட் கொடுத்தது? அம்மா தனபால் கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் கொடுத்தீங்களா? ராஜாவை உயர்த்துறதுக்கே முக்கிய தனி பண்ணீங்க. 4 அடி கீழே இருக்கு, 2 அடி இப்போ ஓரம் கட்டிங்க ராஜாவை. ஒரே பட்டியலின் முகம் வந்து ராஜா அவர் ஓரம் கட்டிங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஜய்க்கு வம்பு கொடுக்குற வேலைகள் இறங்குனீங்கன்னா, விஜய் பேசாத அரசியல்வாதி மன்மோகன் சிங் மாதிரி ஒருத்தர் சொன்னார், டூயிங் ஆக்ஷன் நாட் டாக்கிங்னர் சொன்னார் பார்த்தீங்களா? விஜய் சொன்னார் இன்னைக்கு அந்த மீனிங்கில். அந்த மாதிரி செய்கைகளை காட்டுவார். சற்றே தள்ளியிரும் பிள்ளாய் அப்படின்னு ஓரம் கட்டிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இறங்குங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். மன்மோகன் சிங் பொம்மை பிரதமர்னு சொன்ன ஊர் சார் அது சொன்னாங்க. அது இது விஜயோட காட்சி எப்படி நடக்கணும்னு முடிவு பண்ணுறது நீங்களும் நானும் இல்லை. சிஎம் வில் டிசைட் யாருக்கு மதிப்பறை கொடுக்கணும், என்ன பண்ணணும். நாளைக்கு அவர் டெல்லியில் போய் மோடியை பார்த்து 2 பேரை கட்டி பிடிச்சி மோடி அவர் கேட்காத அளவுக்கு வாரி வழங்கி நிதியை வாரி வழங்கி தமிழ்நாடை வந்து சரி பண்ணுறேன்னு சொன்னார்னா, அப்போ மோடியை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க விசிகா சொல்லிடுச்சுங்க நான் பிரதமரெலாம் பார்க்க மாட்டேன்னு விஜய் சொல்ல ஆரம்பிச்சுட்றீங்களா? விஜய் இஸ் நாட் அன் இடியட். அவர் கற்று தேர்ந்த அரசியல் ஆகிட்டார். 2 வருஷத்தில் அரசியலை கற்றுட்டார். அவர் கையில் பிடிக்க முடியாத அவரை. இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் விஜயனை குறைச்சி மதிப்பீட போடாதீங்கன்னு சொல்கிறேன். 118 வரவேன் இடத்துல 140 வரவழைச்சு காமிச்சாரு. திமுக வாக்க பண்ணிட்டு அதுவே வெற்றி தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, எதிர்த்து யாரும் வாக்களிக்கப்படவில்லை அப்படிங்கிறது எதிர்கட்சி. எடப்பாடியெலாம் ஒரு எதிர்த்து வாக்களித்தாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. எதிர்கட்சியான திமுக எதிர்த்து வாக்களிக்கலைங்கிறது ஒரு ஆறுதல் கூட. அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும், எதுக்கு போய் நம்ம எதிர்த்து வாக்களிக்கணும் தான் பேச்சில் வந்து தன்னுடைய வீரியத்தை காமிச்சு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஸோ 140 வந்துடுச்சு. ஆமாம் 144. இது என்னன்னா, இவர் அதிமுக ஒரிஜினல் அதிமுக சிவி சண்முகம் குரூப்பில் எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காருன்னா, சிக்னல் கொடுக்கறதுக்கு, தம்பி நீங்கள் ஒழுங்காக நடங்க, எக்காரணத்தை கொண்டு என்ன சொன்னார், எல்லையை மீறக்கூடாது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவேன், லான் என் பேரை சொல்லி தப்பாக பயன்படுத்தக்கூடாது, சில அறிக்கைகள்லாம் விட்டுருக்காரு. ஹி வாண்ட்ஸ் க்ளீன் கவர்மெண்ட். அந்த க்ளீன் கவர்மெண்ட் ஆசையை மண்ணை அள்ளி போட்டிங்கன்னா உங்களை வெளியேற்றிட்டு அவங்கள கூப்பிட தயாராக இருப்பேன்னு அவர் கொடுக்குற சிக்னல் தான் சிவி சண்முகத்துக்கு வேலுமணிக்கும் அவர் வாங்கிய ஆதரவு. அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2 பேரும். ஸோ அதிமுக 1 or 2 அது தெரில. இப்போ என்ன நடக்க போகுது, அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபைட்டு. ஒரிஜினல் அதிமுக அது வெளியில் நடக்கும், கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன், யார் உண்மையான அதிமுக, யாருக்கு மெஜாரிட்டி நம்பர் இருக்குது, போய் செயலாளர் யார், இதெல்லாம் நடக்க போகுது. சசிகலா உள்ளே இழுப்பதன் மூலமாக வேலுமணி என்ன பிளான் பண்ணுறாருன்னா, சசிகலா வாஸ் ஒன்லி அப்பாயிண்டட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே. நல்லா யோசிச்சு பாருங்க. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். நீங்கள் அப்புறம் அவரை பேக் டோரில் நீக்கினீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் வேறு விஷயம். வேலுமணி விஜயபாஸ்கர் சிவி சண்முகம் குரூப் பயங்கரமாக வேலை செய்யுது. சசிகலா உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக அவங்க கட்சிக்கு ஒரு முத்திரையை கொடுக்க முடியும், 3/4 வாக்கையும் பெற முடியும். ஏன்னா இப்போ வந்து ஈஸியாக கொங்கு பெல்ட்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தது வழியாக எடப்பாடி செக் வைக்க முடியுமா? செக் வைக்க முடியும். ஓகே, சசிகலா ஒன்று விஜய் எதிர்க்கிறதா எனக்கு தெரியல. அவங்க எலெக்ஷனில் போட்டி போட்டது எடப்பாடியை காலி பண்ணதான். அவங்க ஆசை நிறைவேறி போச்சு, ஆட்சிக்கு வரல. ஸோ வேலுமணி கூட சேர்றதுல இவங்க எல்லாம் போய் கட்டான்னு வந்துடும். சசிகலாவுக்கும் எம்எல்ஏ எம்பி பதவின்னு ஆசை கிடையாது. அவங்க ஒரு ஃபோர்ஸாக இருந்தால் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையான அதிமுக வேலுமணி ப்ளஸ் சிவி சண்முகம் குரூப் கையில் வரத்துக்கு ஜெயஸ்ரீ பிரபாகரன் ஒரு ட்ரிக் பண்ணுவார். எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அதுதாங்க கட்சி தலைவர் கொடுக்க முடியும். ஆளும் கட்சி தலைவர் மெஜாரிட்டியாக இருக்கார், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருக்கார். சட்டசபை கட்சி தலைவர் யாருக்கு மெஜாரிட்டியாக கொடுக்குறேன், வேலுமணி வில் பி எலெக்டட் சட்டசபை அதிமுக தலைவர்னா அந்த பதவியும் எடப்பாடிட்டு போடும். இதெல்லாம் டெல்லி வரைக்கும் பார்க்குது. ஓகே, டெல்லி இப்போ கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கிச்சு, வெஸ்ட் பெங்கால் முடிச்சுட்டு. அடுத்தது ஸோ அதிமுகவை உடைப்பது தான் டெல்லியினுடைய திட்டமா சார்? அதிமுக இல்லை, திமுக அதிமுக 2. இது அண்ணாமலை போட்ட பிளான். திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் வேண்டாம்னு கத்திட்டு இருந்தார். அவர் அமெரிக்காவில் போய் உட்காந்து அலாஸ்கா போகிறார், க்ரூஸ் போகிறார். வான்கூவர்லேருந்து அலாஸ்கா க்ரூஸ் போகிறார். ரொம்ப அருமையாக இருக்கும். அது 2 பக்கமும் பனிப்பாறைகள். அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்க போகிறார். என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் டெல்லி இப்போ உணர ஆரம்பிச்சு தான், நம்ம அண்ணாமலை ரூட்டில் போய் தனியாக போட்டி போட்டிருந்தா
716 ஒரு 40-50 பிடிச்சி கிங் மேக்கராக இருந்திருக்கலாம். கோட்டை முட்டமேன் டூ லேட். இனிமேல் நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இது நோட்டை கீழே போச்சு, கட்சியும் காலி. ஆனால் தமிழ்நாடு பாஜக பற்றி டெல்லி பெருசாக கவலைப்படுறதை நான் கேரே பண்ணுறதில்லை, எப்படியோ மதிக்கிறது இல்லை, ஒரு தலைவரை மதிக்கிறது இல்லை. அவங்க இங்கே தமிழ்நாடு பாஜகவை டெல்லி மதிக்கலை. இவரு 9 நாள் நான் ரிசைன் பண்ணுறேன்ட்டாராம். டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணுங்க, இன்டீரியம் சீஃப் மினிஸ்டர் மாதிரி இன்டீரியம் பிரசிடென்ட் நாங்கள் சொல்கிற ஆளை போடுறவரைக்கும் போடு. அது எங்கே முடிவு பண்ணோம், 1 வருஷம் இன்டர்வியூ ஓட்டுருவார். பாஜகலாம் குதிரை விஜய் சொன்னார் பாருங்கள், ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லை ஹார்ஸ் ரன்னிங்னார். அந்த மாதிரி இங்கே வந்து பாஜகவில் ஹார்ஸ் கிடையாது, ஆண்ட் ரன்னிங் தான். எலி மாதிரி நத்தை மாதிரி நீந்தி போகிறது. ஸோ அது வரைக்கும் அவர் ஓடுவார், கட்சியும் ஓடும், பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே வேலுமணி டீம் பின்னாடி இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட கை இருக்கிறதா நான் நம்புறேன். ஓகே சார், குறிப்பாக அதிமுக நாசமா போகணும்னு டெல்லி விரும்புகிறாங்க. 2 பேருமே போகணுன்றாங்க, திமுக அதிமுக. ஆனால் இப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்களே சார், பிரதான எதிர்கட்சியால் உட்காந்துருக்காங்க. எதிர்கட்சியாக உட்காந்து ஸ்ட்ராங்காம்மா சார்? கலைஞரே சொல்லியிருக்காரு சார் திமுக எப்படி செயல்படும்னு. திமுகங்கிறது ஒரு பாஸ்பரஸ் மாதிரி, ஆட்சியில் இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற பாஸ்பரஸ் மாதிரி இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும்போது கூரையில் இருக்கிற பாஸ்பரஸ் மாதிரி இருக்கும்னு கலைஞரே சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி அரசியல் இன்னைக்கு வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக உதயநிதி பண்ண ஆரம்பிச்சாரே சார். அதிமுக அளவு பிளவு இல்லாட்டி கூட திமுகவில் பிளவு விரிசல்கள் ஓட்டைகள் தென்பட ஆரம்பித்து. என்ன சார் சொல்றீங்க? சேகர் பாபு அசம்பிளிக்கு வந்தாரா? நான் பார்த்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி தெரியல தான். அந்த மாதிரி தெரியல. அவருக்கும் ஸ்டாலின் ஃபேமிலிக்கு முட்டிக்கிச்சு. என்ன சார் சொல்றீங்க? அவங்க வந்து ஒரு ரெய்டு எடுத்துட்டாங்க. முன்னால் தான் எங்கள் தலைவரே தோற்று போயிட்டாரு, உள்ளே வராதேன்ட்டாங்க. சட்டசபைக்கு வரல, பதவி ஏற்றினாரா நினைக்கிறேன். அப்புறம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. இது என்ன காட்டுறதுன்னா 2 கழகங்களுக்கும் கலக்கத்தில் இருக்குது. அதான் யாரோ சொன்னாங்களாம் வீட்டில் செனட் ரோட்டில், ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தலைவர் தோற்று போவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஜெயலலிதா எம்ஜிஆர்கிட்ட தோற்றுனா அது வேறு விஷயம், ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தோற்றீங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால தான் ரஜினிகாந்த் அந்த பிளான் பண்ணால் அதெல்லாம் பேசணும், நம்ம ஓல்டு கதை. இப்போ என்னென்னா திமுகலேயும் ஒரு விரிசல் வர தொடங்கிடுது. ஏன்னா அதிகார மையங்கள் அதிகமாகிட்டு போகிறதுன்னு முக்கியமான தலைவர்கள் துறைமுறையினே சொன்னார். யார்ட்டையோ நான் எதிர்பார்க்கலப்பா இந்த அளவுக்கு, கலைஞர் அளவுக்கு நம்மக்கிட்ட நம்மன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். கலைஞர் அளவுக்கு தோல்வியை தாங்கிற சக்தி தகுதி நம்மக்கிட்ட இருக்குமான்னு தெரியலப்பா, நான் விலைக்கிற அரசியல்லேருந்து அந்த மாதிரி முடிவு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் விலகி இருக்கணும் சார். விலகி இருக்கணும், விலகலை. ஆசை யாரை விட்டுச்சு? இங்கே ஒரு தமிழிசை மாதிரி அங்கே ஒரு துரைமுருகன். அதனால் திமுக துரைமுருகனாவது ஜெயிச்சிருக்காரு சார், தமிழிசை ஒரு முறை கூட ஜெயிக்கல. ஆனால் இந்த வாட்டி தோற்று போயிட்டார். இந்த முறை தோற்று போயிட்டார். ஸோ அதிமுக இல்லாத அளவுக்கு இல்லாட்டி கூட விரிசல்கள் முற்றல் மோதல்கள் திமுகவில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்மூத் செயலிங் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலே சண்டை வர ஆரம்பிச்சிருது. யார் காரணம், மகனா மருமகனான்ற அந்த மாதிரி அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது நமக்கு எல்லாரும் உண்மைன்னு தெரியாது பேசக்கூடாது. ஆனால் பள்ளிவேல் தியாகராஜன் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிகமாக அப்செட்டாக இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான், அதிமுக விட. ஓகே, அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. போக போக இந்த விரிசல்கள் அதிமுக அளவுக்கு திமுகவில் வரதா இல்லை அதை ஃபெவிகால் போட்டு ஒட்டி சரி பண்ணுவாங்களாங்கிறது உதயநிதி ஸ்டாலினோட கையாடலை பொறுத்து இருக்கு. ஓகே சார், அடுத்த 5 வருஷம் விஜயால ஸ்மூத்தாக கவர்மெண்ட் ரன் பண்ணிட முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். இப்போது எல்லாருமே இப்போ இருக்கிற திராவிட எதிர்கட்சிகள், திராவிட கூட்டணியில் இருந்த ஆதரவு தர கட்சிகள் எல்லாம் வெளியில் போனால் கூட 25 எம்எல்ஏ இருக்கிற வேலுமணி குரூப் இருந்தால் அவங்களுக்கு போதுமே. அவங்களுக்கு ஒன்றும் பவர் கிரீடி கிடையாது. ஆனால் விஜய் எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரபிள் எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்கிற பாருங்க. ஆச்சு அஸ் அ ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் ஜெயிச்சிட்டார். அடுத்து அவருக்கு முன்பு இருக்கும் மிகப்பெரிய சேலஞ்சு அமைச்சரவை விரிவாக்கம். ஆமாம், பெரிய சேலஞ்ச். இப்போ யாருக்குமே வந்து போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணி ஓரளவு கொடுத்துருக்கார். இன்னும் புது சார்ஜ் எடுத்துக்கல. அமைச்சர்கள்ன்றது நியமனம் பண்ணிட்டார், சீனியர் பாட்டு கொடுத்துருக்கார். இனிமே தான் வந்து பிரபு கொடுக்கணும், அப்புறம் லேடிஸ் கொடுக்கணும், நிறைய பேர் கொடுக்கணும், பாபு கொடுக்கணும், நிறைய இருக்குது. அப்போ எதிர்கட்சிகள் கூட்டணி எப்படி அகாமடேட் பண்ண போகிறாரு, விசிகே கொடுப்பாரா, காங்கிரஸ் கொடுப்பாரான்னு பார்க்கணும். கொடுத்துட்டார்னா இந்த பக்கம் இருக்கிற வேலுமணி விஜயபாஸ்கர் குரூப்புக்கு ஸ்ருதி குறைஞ்சிரும். இல்லை சார், காங்கிரஸ்க்கு ஏற்கனவே 2 கொடுப்பதாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் கொடுக்கலாம், நாங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பண்ணாலும் பண்ணலாம். இப்போது விஜயை எதிர்க்கிற மனநிலையில் காங்கிரஸ் இல்லை, பிகாஸ் ஆஃப் பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் அண்ட் இது. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணலாம், என்னோட அமைச்சரவை முதல்ல அமைச்சிட்டு ஒரு மாதம் 2 மாதம் ரன் பண்ணிவிட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு
பிறகு கூட்டணி கொடுக்கலாம்னு ஒரு முடிவு இருக்கலாம். இல்லை கூட்டணிகளுக்கு ஒன்று கொடுத்துட்டு, கம்யூனிஸ்ட் கேட்க போகிறதில்ல, விசிக்கு காங்கிரஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்களோட செயல்பாடுகள் பொறுத்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். எப்படியுமே வேலுமணியும் சி.வி. சண்முகம் அமைச்சரவையில் பங்கு கேட்க போகிறது இல்லை, உடனே கேட்க போகிறது இல்லை. எடப்பாடியார் கேட்டிருக்காரு சார், அமைச்சர் பதவியும் அதே போல வந்து வாரிய தலைவர் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஒரு 7 அமைச்சர் பதவி, ஒரு 10 வாரிய தலைவர் பதவியை கேட்டுட்டு தான் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து வேலுமணி இவர் இபிஎஸ் அவர்கள் வந்து டைரக்டாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உங்கள் கூட்டணியில் இருந்த அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா நடுநிலை வச்சாங்களே, கேட்க முடிஞ்சதா? ஏன் எதிர்க்கலை? என்டிஏ கூட்டணி தானே, பாஜக இருந்ததில்லை, பிஎம்கே இருந்ததில்லை. நடுநிலை வகிப்போம் நின்ற பொழுது தமிழ்நாட்டின் தலைவர் என்டிஏ தலைவராகிய எடப்பாடி அவர்களே உங்களால் கேட்க முடிஞ்சதா? மற்ற கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது விப்பு இல்லை, விப்பு போட்டிங்கன்னா தான் கண்ட்ரோல். கடிவாளம் இல்லா குதிரைகள் தான் அதிமுக மேலைகள், எல்லாமே இருக்கணும். கடிவாளம் விப்பு கிடையாது, விப்பு இருந்தால் தான் விப் பண்ணும். ஸோ விப்பு இல்லாத பொழுது மனசாட்சி பிரகாரம் இப்போ திமுக கூட 2 பேர் போகாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், திமுக அந்த மாதிரி போகல சார். மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் போகல, சட்டசபைக்கே இன்னைக்கு வரல, சட்டசபைக்கே வரல, பேக் அடிச்சிட்டாங்க. அது என்ன, அதை பற்றி பிறகு வரலாம் நீ கேட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், வேலுமணியை கண்ட்ரோல் பண்ணுற தகுதி எடப்பாடிக்கு இருக்கானா? இல்லை. ஏன்னா இவரும் துரோகன்றார், அவரும் துரோகன்றாங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா வேலுமணி வந்து சி.வி. சண்முகம் இந்த அமைச்சரை விரிவாக்கத்தில் பங்கு கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் கட்சியை. ஓகே, ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு எடப்பாடி டிஸ்லாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் துணை அமைச்சர் கேட்டாங்கன்னா அது வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காங்கிரஸ், விசிகே, அவங்க நடவடிக்கைகள் எப்படி அவங்க ஆட்சியில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஓரளவுக்கு விஜய் கற்று வச்சுட்டாருன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுக்கு அவர் தேவையே இல்லை, கதவை தட்டி வரதுக்கு காத்துட்டு இருக்காங்க. எடப்பாடியை ஓரம் கட்டுவது தான் வேலுமணியுடைய ஒரே திட்டம், விஜயோட ஒரே திட்டமும் கூட இருக்கலாம், பாஜக திட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் போய் பார்த்தாரு, எடப்பாடியை பார்த்தாரா? கட்சியை உடச்ச பிறகு கமலாலயத்தை போய் பார்த்தாரா? இல்லையே. கேட்டால் கமலாலயத்துக்கு ஏன் போல கேட்ட சொன்னாராம், அஸ் லீடர் ஐ மீட்டிங் தி லீடர் தான். அது என்ன அர்த்தம்னா பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறேன் அஸ் லீடர். எடப்பாடி எவ்வளோக்கு நான் ஏன் இறங்கி வரணும்? நயினார் அளவுக்கு ஏன் இறங்கி வரணும்? மாநில தலைவர் அவர், எடப்பாடியும் மாநில தலைவர், நான் வந்து ஒரு கட்சியோட தலைவர், முதலமைச்சர். விஜய் சீமான போய் பார்த்தாரே சார், அவர் இஷ்டங்க அது. அதான் சொல்கிறேன், அந்த இடத்துல அவரை ஏன் நிர்பந்தப்படுத்த முடியாது, ஏன் போலேன்னு கேட்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல அரசியல் நாகரிகத்தை விஜய் துவக்கி வச்சார். ஆனால் கண்டிப்பாக கட்டி தழுவி ஸ்டாலினை வரவேற்றது பார்க்க குளிர்ச்சியான. நம்ம ஒரு 10-20 வருஷத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கலைஞர் போய் பார்ப்பாங்களா, கட்டி பிடிப்பாங்களா? இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் இறந்த உடனே முதல் தகவல் கலைஞர் கொடுக்கப்பட்டது. 3 மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டார் அவர் கலைஞர். நண்பர் அழுதாருன்னு கேள்விப்பட்டோம். என்னதான் இருந்தாலும் பாசம் விடாதுங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தது கூட முன்னாடியே வந்து பார்த்துட்டு போனதாக கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு திராவிட கட்சிகள் மத்தியில் ஓப்பனாக போய் யாரை எதிர்த்து போட்டு ஜெயிச்சாரோ, இந்த உதாரணம் நான் கொடுப்பது 2014 பிரதமராக பதிவேற்ற பிறகு மன்மோகன் சிங் வீட்டில் போய் மோடி கட்டி பிடிச்சார் பாருங்க, அதுக்கு ஈக்குவலாக இது பேசணும். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை வச்சு நம்ம எப்படியா பேசியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசியல் சுவாரஸ்யமான ஒரு களத்தை நோக்கி போகுதுன்னு தான் நமக்கு இப்போ நடக்கக்கூடிய செய்திகள்லாம் காட்டுது. நேர்ந்து கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.